السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. 51வது வருட மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்தின் துவக்க விழாவை தலைமை பொறுப்பேற்றி நடாத்தி தரும்படி எம் கல்லூரியின் முதல்வர் ஹசரத் கிப்லா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என் சார்பாகவும் மனாருல் ஹுதா மாணவர்கள் சார்பாகவும் வழிமுறைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சலாம் பதில் சொல்லுங்க. சலாம் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஒரே பார்த்தோங்க. மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்தின் 51வது ஆண்டு துவக்க விழா. இந்த விழாவை மாணவர் அல்-ஹாஃபில் எம்ஏசி அகமது ஜமீல் அவர்கள் கிராத் ஓதி துவக்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கீதம் ஒன்னாசூரா மாணவர் எஸ் சுலைமான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்மிய காதல் மாதமிதே, காதலர் வருகை வரவேற்க உருவம் பலவும் எடுப்பேனே, உத்தமர் வழியில் வீழ்வேனே, உத்தமர் வழியில் வீழ்வேனே. நேசர் கோடி புடைசூழ பகிபர் பக்கத்தில் வீட்டெடுக்க, பாவி நாணம் கடை தூரம் பாசகர் பார்வையில் பட வேண்டும், பாசகர் பார்வையில் பட வேண்டும். பச்சீனமாய் நானானால் பண்பர் பக்கத்தில் பற்றிடலாம், பறவை புறாவின் உடலானேன் பறந்து மோத சிறகுடைந்தேன், பறந்து மோத சிறகுடைந்தேன். மலர்ந்திடும் மலராய் மாறிவிட்டால் பாசகர் பக்கத்தில் பற்றிடலாம், அவிலும் அல்லி மலராக மல்லிகை மனத்தில் நான் தோற்க, மல்லிகை மனத்தில் நான் தோற்க. ரம்மிய காதல் மாதமிதே, காதலர் வருகை வரவேற்க உருவம் பலவும் எடுப்பேன்
உத்தமர் வழியில் வீழ்வேனே. தென்றல் போல உலாவிடலாம், முகமது முடிகளில் கலந்திடலாம். சுகிக்கும் சுவாசமாய் உருவெடுத்தேன், புயல்களின் நடுவே நடுங்கிவிட்டேன். புயல்களின் நடுவே நடுங்கிவிட்டேன். அடித்திடும் மலைகள் ஆகிடலாம், அகமது அமரின் பாதனையில் காலடி தவள மாறிவிட்டேன். ஆலிகள் சூழ சுழன்று விட்டேன், ஆலிகள் சூழ சுழன்று விட்டேன். ரம்மிய காதல் மாதமிதே, காதல வருகை வரவேற்க உருவம் பலவும் எடுப்பேனே. உத்தமர் வழியில் வீழ்வேனே, உத்தமர் வழியில் வீழ்வேனே. பாண்டலின் வழியில் கவர்ந்திடுவேன், வார்த்தைகள் வரிகளில் வாழ்ந்திடுவேன். உருவங்கள் சேர்த்து வழி கொடுத்தேன், நீதம் ஒன்றில் திணறிவிட்டேன், நீதம் ஒன்றில் திணறிவிட்டேன். பரிசு பொருளாய் ஆகிவிட்டால் திருநபி விரல்களில் தடவிடலாம். ஆசைகள் சேர வடிவெடுத்தேன், தங்கங்கள் குவிய மொழி விளந்தேன். தடைகள் எல்லை மீறியதே, பின்சல உடலும் தடுக்கிறதே. துணைவுடன் சலவாத் மொழிகின்றேன், நேசர் பார்வையில் பதிந்து விட்டேன், நேசர் பார்வையில் பதிந்து விட்டேன். ரம்மிய காதல் மாதமிதே, காதல வருகை வரவேற்க உருவம் பலவும் எடுப்பேனே. நேசர் கோடி புடை சூழ பகிவர் பக்கத்தில் மீட்டெடுக்க பாவி நாணம் கடை தூரம் பாசகர் பார்வையில் பட வேண்டும், பாசகர் பார்வையில் பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை பட்டவகுப்பு மாணவர் எம் முகமது அஃபான் விஜிலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அன்பியாஇல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சின்ன மன்றத்தில் சும்மா ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த மனானுதா மானமரம் எப்படின்னு சொன்னால், இதுக்கும் ஒரு கதைக்கு நம்ம ஒப்பிடலாம். அதாவது ஒரு அரசர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு இருட்டு அறையில் ஒரு ரூமில் ஒரு பெரிய ஹால் அவர்களை உள்ளே அனுப்பிச்சி, இந்த மாளிகைகளுக்குள்ளே அனுப்பிச்சி, உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 2 hours தான் டைமு, உங்களுக்கு 2 hours தான் டைமு, உங்களுக்கு என்னென்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் ராஜா வைக்கிறார். இப்போ எல்லா மக்கள்களும் கலந்து கொண்டு அந்த அறைக்குள்ள இந்த மாளிகை கூட போகிறாங்க. சில பேர் என்ன வேணுமோ பொருட்களை எடுக்கிறாங்க, சில பேர் பொருளை எடுக்கலை. சாப்பாடு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க. 2 மணி நேரம் தான் டைம். சில பேர் பொருட்களை எடுக்கிறாங்க, சில பேர் சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அனுபவிக்கிறாங்க. ஆனால் வெளியே வரும்போது பொருட்களோடு சில பேர் வராங்க, ஆனால் அது என்ன பொருள் என்று தெரியல. வெளியே வந்து அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா தங்கம், வெள்ளி, வைரம், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் கை நஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த மனானுதா மாணவ மன்றம் உங்களுக்கு 7 வருஷம், உங்களுக்கு 7 வருஷம் சான்ஸ் இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியுமோ, எத்தனை விஷயங்களோட அள்ள முடியுமோ, எடுக்க முடியுமோ, அது எடுத்துக்கொள்றதுக்கு தான் இந்த மன்றம்.
இந்த மன்றத்திலிருந்து பல பொக்கிஷங்களை எடுத்து தான் நம்முடைய உஸ்தாத் அவர்கள் அலி மசூத் அவர்கள் போலாம் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதே போல பல பொக்கிஷங்களையும் வயிறுகளையும் இங்கேருந்து எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இன்னும் வரக்கூடிய மாணவர்களுக்கும் தந்தொழி புரிவானாக என் துவா செய்தவனாக. இந்த 51ஆம் வருட மனாருல் ஹுதா மாணவ மன்றத்தின் துவக்க விழாவை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்த கல்லூரியின் முதல்வர் எங்கள் ஹஜரத் கிப்லா அவர்களையும், இன்னும் முன்னிலை வைக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் அவர்களையும், இன்னும் இந்த மதரசாவின் நிர்வாகிகளையும், இன்னும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களையும், இன்னும் ஜமாத்தார்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அஹ்லம் வஸஹ்லம் மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நிகழ்ச்சியின் துவக்கமாக 4ஆம் சுமரா மாணவர் ஏ முகமது பிலால் ரஹ்மான் பேசுவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم இன்ன மினல் பயானி லசிஹரா. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனதில் நிறைந்திருக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவரை அச்சுத்தவராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியைன்கள், தபா தாபியைன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த மனிதனுடைய பேச்சுக்கு தனி ஒரு தாக்கம் உண்டு. திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் இந்த பேச்சை பற்றி சுட்டி காட்டுவார். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வள்ளுவர் இப்படி சொல்கிறார்: தீயினால் ஏற்பட்ட காயம் கூட ஒரு கட்டத்தில் ஆறிவிடும். ஆனால் ஒரு மனிதன் தவறாக பேசினால், தவறாக வார்த்தைகளால் மற்றொரு மனிதனை திட்டினாலோ அந்த வார்த்தை காலம் கடந்தாலும் ஆறாமல் ஒரு தழும்பாக அவனுடைய மனதில் பதிந்துவிடும் என்று பேச்சினுடைய அந்த தாக்கத்தை பற்றி வள்ளுவர் இந்த குறளில் கூறுகின்றார். இன்னும் வேறு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், புரட்சியாளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பழனி பாபா அவர் தன்னுடைய உரைகளில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று தெரியுமா? நான் வேண்டால் மடிந்து விடலாம், நான் வேண்டுமானால் மடிந்து விடலாம், என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய பேச்சுக்களும் ஒருபோதும் மடிந்து விடாது என்று தன்னுடைய உரைகளில் அடிக்கடி சொல்லுவார். என் குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வதாக இந்த உலகத்திற்கு நிறைய உபதேசங்கள் செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு உபதேசத்தை இப்படி செய்கின்றார்கள்: யா புனைய இன்னல் குலூப மசாரிஅ ஃபஸ்ரா ஜீபல் கலாம். மகனே, இந்த உள்ளங்கள் இருக்கு தெரியுமா, இந்த உள்ளங்கள் ஒரு விளைநிலம். அந்த விளைநிலத்தில் நீ நல்ல பேச்சுக்களை நீ விதை. ஃபஇன்லம் என்புத் குல்லுஹு, அந்த நீ விதைத்த அந்த பேச்சுக்களில் எல்லாமே வளரவில்லை என்றாலும் கூட என்புத் பாதுஹு, நீ விதைத்த அந்த விதைகளில் சிலதாவது வளரும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வதாக இந்த உலகத்துக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இதன் மூலமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதாக இருக்கட்டும், வள்ளுவர் திருக்குறளில் சொன்னதாக இருக்கட்டும், இதுபோல பேச்சுக்களினுடைய தாக்கம், அந்த பேச்சினுடைய அந்த மகத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது.
ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்வது என்னவென்று தெரியுமா? அவர் ஒரு மாற்ற முடியாத தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரர், பூமானுடைய புரட்சி என்பது புனிதமானது என்றெல்லாம் போற்றுகின்றார்கள். அதில் ஒரு வரலாற்று ஆசிரியர் லெனின் சொல்கின்றார், இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதுதான் புரட்சி என்று சொல்கின்றார். அப்படின்னா என்ன? இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை மாற்றி காட்டுவதுதான் புரட்சி என்று வரலாற்று ஆசிரியர் லெனின் சொல்கின்றார். லெனின் சொன்ன இந்த 2 வரிகளை ஒரு இடத்தில் கணக்கச்சிதமாக பொருத்த வேண்டும் என்றால் எம்பெருமானுடைய வாழ்க்கையில் பொருத்தி காட்டலாம். ஏனென்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? அவர்கள் புகழ்வதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை செதுக்கினார்கள், செம்மைப்படுத்தினார்கள். எப்படி? தன்னுடைய பேச்சால், நயமிக்க தன்னுடைய பேச்சால் மக்களை செம்மைப்படுத்தினார்கள். அந்த அளவிற்கு இந்த பேச்சினுடைய அந்த மகத்துவம் இருக்கிறது. ஏன் குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபிமார்கள் தன்னுடைய தாய்மொழியால் ஒரே கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள் என்று சூரத்துல் இப்ராஹிம்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கின்றான். இப்படி இந்த பேச்சினுடைய மகத்துவம் என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த பேச்சாற்றலை வளர்க்க வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புத்தகங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும். ஒரு கருத்தில் சொல்லுறாங்க, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் புத்தகம் வாசிக்கணுமா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் புத்தகம் வாசிக்கணும்னு ஒரு புத்தகத்தில் சொல்கிறாங்க. இஸ்லாம் கூட பேச்சாற்றலால் தான் பரவியது என்பது வரலாறு. ஆனால் இன்னைக்கு வரலாறை மாற்றி இஸ்லாம் வாளால் பரவியது என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் பேச்சால் தான் பரவியது என்பது உண்மை வரலாறு. ஒரு பக்கம் இஸ்லாம் பேச்சால் பரவியது என்றால் மறுபக்கம் எழுத்தாலும் இஸ்லாம் பரவியது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபி. இருந்தாலும் கூட எழுத்தாளர்களை வைத்து இஸ்லாத்தினுடைய அழைப்பு கடிதங்களை எழுதி அண்டை நாட்டு மக்களுக்கு அனுப்பினார்கள். அதில் சில மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சில மக்கள் இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் அந்த வராத சில மக்களை கூட பின்னால் வெற்றி கொள்ளப்பட்டது என்பது வரலாற்று பதிவு. ஆக எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் 2 கண்கள் போல, அந்த எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் ஒரு இடத்தில் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மாணவர் மன்றம்தான். இந்த பொதுவாக அந்த அரபியில் சொல்லுவாங்க, கதுரு நியாமத்தி பாத சவாலிஹா. ஒரு நியாமத்தினுடைய அந்த மதிப்பு எப்போ தெரியுமா? அந்த நியாமத்தை நம்ம விட்டு போகும்போது தான் தெரியும். இந்த மணால் மன்றம் நம்ம இருக்கும் போதே பயன்படுத்திக்கிறணும். இதுக்கப்புறம் இதை விட்டு வெளியே போயிட்டோம்னா அடுத்து பயன்படுத்த முடியாது. ஆக இந்த மன்றத்தை பயன்படுத்தி கொண்டு பேச்சாற்றலையும் எழுத்தாற்றல்களையும் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கு தந்தல்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 6ஆம் ஜும்ரா மாணவர் ஜே முகமது ஆரிஃப். நஹ்மதுல்லாஹல் அலீம் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. அருளற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி, ஈரோலக நாயகர் சக்திய போதகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், உலமாக்கள், குறிப்பாக இவ்வவையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றார கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். 51வது வருட மன்னாருல் ஹுதா மாணவர் மன்றத்தின் துவக்க விழாவினை தலைமை பொறுப்பேற்றி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இக்கல்லூரியின் முதல்வர் ஹசரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளே, நிர்வாகிகளே, இன்னும் மாணவ சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தில் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்தவனாக என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக
இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், நான் உட்பட எல்லா மனிதர்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சிடணும், ஒரு பெரிய ஒரு கனவோடு தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நம்ம அடையணும். உதாரணத்துக்கு இந்த மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்துடைய லட்சியம் வந்து நம்ம ஒரு நல்ல பேச்சாளராய் எழுத்தாளராய் உருவாக வேண்டும் என்பதுதான். இந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்வது என்பதை பற்றி ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். முதல் விஷயம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை ஒருவனுள் வந்தது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களுக்கும் ஒரு நிர்ணயம் செய்யலாம். கல்லா, அது வந்து கட்டிடம் கெட்டதான் பயன்படுத்தப்படுது. தங்கமா, ஆபரணம் அணியத்தான் பயன்படுத்தப்படுகிறது. இரும்பா, மற்ற இதர கருவிகள் செய்யத்தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அதனுடைய பயன்பாட்டை சுருக்கி விடலாம். ஆனால் மனிதனுடைய பயன்பாட்டை அப்படி சுருக்கிவிட முடியாது. மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை என்று இன்றைக்கு மனிதன் ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துட்டான். மனிதனால் எல்லாம் முடியும். காரணம், அல்லாஹ் மனிதனை அவனுடைய ஹலீஃபா, அல்லாஹ் மலாய்க்கிட்டுமார்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல, இது கால ரப்புகளில் மலாய்க்கத்து இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் வந்து பூமியில் என்னுடைய பிரதிநிதிகளை நான் படைக்கப் போகிறேன் அப்படின்னு மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதனால் எல்லாம் முடிகின்ற ஆற்றலை அல்லாஹ் வந்து மனிதனுக்கு கொடுத்து அல்லாஹ் வந்து மனிதனை படைத்திருக்கிறான். அப்போ முதல் விஷயம் தன்னம்பிக்கை. என்னால் எல்லாம் முடியும் என்ற தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரணும். ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், பள்ளிக்கு போகிற சிறுவன் ஒரு பெரிய காரில் ஒரு செல்வந்தர் போகிறத டெய்லி பார்த்துட்டே வரான். ரொம்ப ஆசை அவனுக்கு, நம்மளும் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய காரில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நாள் போக்கில் அந்த ஆசை அவனுக்கு வந்து ஒரு லட்சியமாக மாறுகிறது. எப்படியாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசையுடன் தன்னம்பிக்கையுடன் கடைசி அவன் ஆசைப்பட்டதை அந்த காரை வாங்கிட்டு அதிலே உலாவி வருகிறான். இதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் வந்து இந்த மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை, எல்லாம் முடியும். ஆனால் அவன் தன்னம்பிக்கை வைத்தால், என்னால் இது முடியும் என்ற தன்னம்பிக்கை வைத்தால் எல்லாம் சாதிக்க முடியும். என்னால் இந்த மன்றத்தில் இந்த மாதிரி பேச முடியும், எல்லாரும் முன்னாடி என்னால் ஒரு பெரிய பேச்சாளராக ஆக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை நம்மை கண்டிப்பாக ஒரு பெரிய பேச்சாளராக ஆக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம். மக்காவிலே அறிவிப்பு வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் பிடித்து வருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகம் கொடுக்கப்படும் அப்படின்னு. நிறைய பேர் தேடி போனாங்க. சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. நபி துவா செஞ்சாங்க. அவங்களுடைய ஒட்டகம் காலை வந்து மண் பிடித்து கொண்டது அப்படின்லாம் பெரிய வரலாறு வரும். பிடித்து கொண்டது 3 வாட்டி ட்ரை பண்ணாங்க, ரசூலுல்லாவை பிடிக்க முடியல. சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இறுதியை உங்களை பிடிக்க முடியாது, யார் ரசூலுல்லாஹ் உங்களை பிடிக்க முடியாது, எனக்கு 100 ஒட்டகம் கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஏதாவது ஒரு பரிசு தாங்கலை அப்படின்னொன்னே நாடோடியாக சென்று கொண்டிருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நான் கண்டிப்பாக பாரசீக நாட்டு மன்னர் கையில் அணிந்திருக்கக்கூடிய தங்க காப்பு உனக்கு நான் கிடைக்கப் பெறுகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த தங்க காப்பு கிடைத்தது என்பது வரலாறு. இங்கே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? நான் நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகின்றேன், நான் தோற்று விட்டேன் என்று நாயகம் நினைத்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாட்டை விட்டு வெளியே போகிறேன், நான் தோற்கவில்லை, மக்கா ஒரு நாள் என்னுடைய காலடியின் கீழ் வரும், மிகப்பெரிய பாரசீக நாடும் என்னுடைய கொடி பறக்கும் என்ற அந்த தன்னம்பிக்கை பின்னால் நாம் மக்கா வெற்றி பெறுவதற்கும் மற்ற இதர நாடுகள் வெற்றி பெறுவதற்கும் அந்த தன்னம்பிக்கை ஒரு காரணமாக இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித்தராங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நம்ம தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும் அப்படின்னு நம்ம இறங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். என்னால் இது முடியுமா, என்னால் இது முடியாத அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையின்மை நம்மகிட்ட வந்துடக்கூடாது. நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற வரணும். நம்மளால் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற யோசனையே ஒரு மனிதனை அழித்து விடும். இந்த உலகத்தையே சுற்றி வந்த நெப்போலியன் ஒரு நாள் இரவு நம்முடைய வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு அப்படியே ஒரு ஆளாக பார்த்துட்டு வர்றார். உஷாராக இருக்காங்களா எப்படி அப்படின்னு.
அதில் ஒரு வீரன் என்ன பண்ணிட்டு இருந்தான், பீரங்கி மேலே சாஞ்சி தூங்கிட்டு இருந்தான். அப்போலோ பீரங்கி தெரியும் நமக்கு. சாஞ்சி தூங்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நெப்போலியன் வரவும் அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிறான். நெப்போலியன் நிற்கிறத பார்த்து டக்குன்னு துப்பாக்கின்னு நினச்சி பீரங்கியை தோளில் தூக்கிட்டு சல்யூட் அடிக்கான். அவனுடைய அந்த இந்த காமெடியான இந்த விஷயத்தை பார்க்குற நெப்போலியன் வந்து சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்படியே ஒரு நல்ல நிலைமைக்கு வரான், தூக்கம் கலைஞ்சி வரான். அவன் பார்த்தா கையில் பீரங்கியை தூக்கியிருக்கான். தூக்கணும்னு அவன் நினச்சானா, பீரங்கியை நம்மளால் எப்படி தூக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கவும் பீரங்கி மேலே நசுங்கி அவன் இறந்து போனான் அப்படின்னு வருது. இது வந்து என்ன தெரியுமா, அவன் பீரங்கியை தூக்கும் பொழுது என்னால் முடியும் அப்படின்னு நெப்போலியனுக்கு சல்யூட் அடிக்கணுங்கிற வேகத்தில் முடியும் என்று தூக்கினான். எல்லாம் தெரிஞ்சதற்கு பின்னாடி பார்த்தான், பீரங்கியை நம்மளால் எப்படி தூக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வந்த பிறகு அந்த பீரங்கியே, அந்த நம்பிக்கையே அவனை சாவடித்தது என்று சொன்னால் தன்னம்பிக்கையின்மை. கண்டிப்பாக என்னால் இது முடியுமா அப்படிங்கிற யோசனை கிடையாது, நம்மால் எல்லாம் முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை நம் அனைவருக்குள் வர வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, தன்னம்பிக்கையோடு சேர்த்து அல்லாஹ்வின் மீது தவக்கல் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஃபைதா அஸம்த, ஒரு விஷயத்தை நீங்க செய்ய நாடிவிட்டீர்கள் என்றால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலின், அல்லாஹ் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை பிரியப்படுகிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு கையை தட்டினா போதாது, ரெண்டு கையை சேர்த்து தட்டினால்தான் சப்தம் வரும். அதே போல்தான் இந்த தன்னம்பிக்கையும் தவக்கலும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லவா, அஸ்ஸாயு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ், முயற்சி செய்யறது நம்ம கடமை, அதை முடித்து வைப்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் முடித்து வைப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம முயற்சி செய்யணும், தன்னம்பிக்கையோடு செய்யணும். அதனோடு சேர்த்து அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்தை முடித்து வைப்பான் என்ற அந்த தவக்கலும் நமக்கு வர வேண்டும். கடைசியா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோலை தாங்க முடியாமல் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எஜிப்டை விட்டு காலி பண்ணி போங்க அப்படின்னொன்னே பல லட்சம் மக்களை அப்படியே காலி பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கும்பொழுது நடுவிலே நைல் நதி குறுக்கிடுகிறது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் சொன்னால், எல்லாரும் இன்னா இல்லை முத்தரக்கூன், மாட்டி விட்டோமே, அவ்வளோதான், வந்து ஃபிரௌன் பின்னாடி வந்துட்டு இருக்கான், பிடிச்சிருவானே அப்படின்னு அந்த கூட்டத்தில் உள்ள அந்த மக்கள் சொன்னாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒன்றும் செய்யலை, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்ற தவக்கல் அவர்கள் வைத்தார்கள். அல்லாஹ் நைல் நதியை பிளக்கும்படி கட்டளையிட்டான் என்றெல்லாம் வரலாறு நமக்கு வருகிறது. இதிலிருந்து என்ன தெரியுது, என்னால் முடியும், என்னால் அல்லாஹ் சொன்னதை செய்ய முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கொள்வான் என்ற தவக்கலும் சேர்ந்தது. அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நம்மளுடைய வரலாற்றுகளே நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ரெண்டு விஷயம், ஒன்று என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை, அதை தாண்டி அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்ற தவக்கலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைவதற்கு உதவியாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தினை தெரிவித்தவனாய், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை லட்சியங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஒரு சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் ஆலிமே ரப்பானியாகவும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து உஸ்தாதுமார்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அதற்கு முன்பாக ஒரு இடைகீதம் 5ஆம் சூரா மாணவர் அகமது பிலால் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவாய் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹமதியா நபி சலாம். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹமதியா நபி சலாம். ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வளவால் வளர்ந்ததே. பொங்கும் பொலிவே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம். பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் வளர்ந்ததே. பொங்கும் பொலிவே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம். ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். பாவை இனமே பாவம் இங்கள் வரவால் தானே நிமிர்ந்ததே. பரிவின் உருவே கனிவின் திருவே ஹாத்தம் யா நபி சலாம். பாவை இனமே பாவம் உங்கள் வரவால் தானே நிமிர்ந்ததே. பரிவின் உருவே கனிவின் திருவே ஹாத்தம் யா நபி சலாம். ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவால் தானே மின்னுதே. சங்கை தங்கும் சாந்தம் தவழும் சர்தார் யா நபி சலாம். பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவால் தானே மின்னுதே. சங்கை தங்கும் சாந்தம் தவழும் சர்தார் யா நபி சலாம். ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். விண்ணும் மண்ணும் மதியும் உங்கள் வரவால் தானே மிளிர்ந்ததே. சொல்லும் செயலும் கந்தம் கமலும் கண்மணியா நபி சலாம். விண்ணும் மண்ணும் மதியும் உங்கள் வரவால் தானே மிளிர்ந்ததே. சொல்லும் செயலும் கந்தம் கமலும் கண்மணியா நபி சலாம். ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நமது கல்லூரியின் பேராசிரியர்
மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி என் முகமது கனி மிஸ்பாஹி ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل كل يعمل على شاكلته. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், இறைநேச செல்வர்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனின் வற்றாத கருணை என்றென்றும் நீடித்து நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய இக்கல்லூரியின் முதல்வர் ஹசரத் அவர்களுக்கும், ஏனைய பாசத்திற்குரிய உஸ்தாத்மார்களுக்கும், மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய மாணவர்களே, மனாருல் ஹுதா மாணவர் மன்றமும் மன்பவு சலா அரபிக் கல்லூரியும் சிறப்பாக 50வது வருடத்தை நிறைவு செய்துவிட்டு 51வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த கல்லூரிக்காக வேண்டி உழைக்கின்ற அனைவர்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. இங்கிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் அல்லாஹு தஆலா அவனின் தீனின் விஷயத்தில், தீனை யாலா கலிமத்தில்லாவிலே அல்லாஹு தஆலா அவர்களை ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. பல நல்ல அற்புதமான காரியங்களை அல்லாஹ் அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்வானாக என்ற நல்ல துவாக்களோடு, அன்பிற்குரிய மாணவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லும் அல்லாஹ்வினுடைய வசனமும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருவான்: குல் குல்லு யஅமலு அலா ஷாக்கிலத்தி. இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள்: ஒவ்வொரு மனிதனும் அவனினுடைய எண்ணத்தை கொண்டே செயல்படுகிறான் என்பதாக சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னமல் அமாலு பின்னியாத், காரியங்கள் ஒரு மனிதனின் செயல்பாடுகள் அவன் எண்ணங்களை கொண்டுதான் அழகாகிறது நடக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அப்படியானால் மாணவர் பருவத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் எண்ணங்களை நீங்கள் முதலில் அழகாக்கி கொள்ள வேண்டும். காரணம், அழகிய எண்ணங்களால் உருவாக்கப்படக்கூடிய, அழகிய எண்ணங்களால் செயலாற்றப்படக்கூடிய செயல்களும் சொல்லுகளும் தான் வரலாற்றின் சிறப்புமிக்க பல அற்புதமான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது. மாணவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதவி ஏற்ற அந்த சமயம், அந்த நேரத்திலே சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற இறைநேசருக்கு
உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நான் இந்த பதவியை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இதை வேண்டாம் என்று மறுத்தேன். ஆனால் எனக்கு இந்த பதவி தரப்பட்டிருக்கிறது, எனக்கு ஏதாவது உபதேசம் நீங்கள் செய்யுங்கள் என்று மன்னர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாலிம் இப்னு அப்துல்லா என்ற இறைநேசருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். பதில் கடிதத்திலே சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் உங்கள் எண்ணத்தை அழகாக்கிக் கொள்ளுங்கள், நல்ல ஆட்சி செய்ய வேண்டும், சிறப்பான ஆட்சி செய்ய வேண்டும், நான் தீனுல் இஸ்லாத்தை சொல்லித்தரக்கூடிய அந்த ஆட்சியாக நான் நிறுவ வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் இவ்வாறு தான் இருந்து நல்ல எண்ணத்தோடு உங்கள் ஆட்சியை நீங்கள் செயலாற்றினீர்கள் என்று சொன்னால் ஆனக்கல்லாஹு அலைஹி, அல்லாஹு தஆலா அதன் மீது உங்களுக்கு உதவி செய்வான். உங்கள் எண்ணத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா உங்களிடத்திலே செயலை உருவாக்குவான். உங்கள் எண்ணம் அழகாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹு தஆலா அழகாக்கி தருவான். நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே அவர்களின் மூலியமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பான். உங்கள் எண்ணம் குறைகின்ற பொழுது உங்களினுடைய ஆட்சியினுடைய பலம் குறையும் என்பதாக சாலிம் இப்னு அப்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, ஓதத் தொடங்க வேண்டும், தீனுல் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை இந்த உலகம் உள்ளளவு இந்த சமுதாயத்திற்கு நாம் பயனளிக்கின்ற விதத்திலே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் இங்கு வந்து அமர்ந்திருந்தாலும், குடும்ப சூழ்நிலையால் வந்த எந்த எண்ணத்திலே நீங்கள் இங்கே வந்தாலும், இந்த கட்டிடத்திற்குள்ளால், இந்த மதரசா என்னும் இந்த கட்டிடத்திற்குள்ளால் நீங்கள் வந்த பின்னால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் எண்ணம் அழகானால் உங்கள் சிந்தனைகள் அழகாகும். உங்கள் சிந்தனைகள் அழகானால் உங்கள் சிந்தனைகளே நல்ல சொற்களும் நல்ல செயல்பாடுகளும் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லாமா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள், ருப்ப அமலின் சகீரின், எவ்வளவோ அற்பமான சின்ன சின்ன விஷயங்கள், துகஸிருல் நிய்யா, அந்த அற்பமான சின்ன விஷயங்களை நியத்தின் மூலியமாக நாம் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக அதை மாற்றி விடுகிறது. எவ்வளவோ மிக முக்கியமான விஷயங்கள் நியத்து கெட்டு போவதின் மூலியமாக அவைகளும் அந்த அமல்களும் பலம் இல்லாமல் பலகீனமானதாக அற்பமானதாக மாறிவிடுகிறது என்று இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே எண்ணம் அழகாக வேண்டும். முதலிலே நாம் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் நம் எண்ணத்தை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நல்ல எண்ணங்களோடு சொல்லப்படக்கூடிய செயல்கள் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை கொண்டு வந்து தெரியுங்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர், மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு, மிக உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு தூதுக்குழு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தூதுக்குழுவினர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு, எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களிடத்திலிருந்து ஒரு தூதரை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு அமீன் ஒருவர் இருப்பார். இந்த உம்மத்திற்கும் ஒரு அமீன் இருக்கிறார். லுகர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நான் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி உங்களோடு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தையை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீன் என்ற பட்டம், பெருமானார் நாவிலிருந்து வந்த அந்த பட்டம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள், அவா கொண்டார்கள். லுகர் தொழுகை முடிகிறது, அந்த அமீன் நானாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மற்ற சஹாபிகளை விட தங்கள் தலையை கொஞ்சம் தூக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட காமிச்சாங்க. என்னை கூப்பிடணும் அப்படின்ற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக செயலை கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து லிகுல்லி உம்மத்தின் அமீனும் அமீனு ஹாதிஹில் உம்மா என்று
அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். இங்கே உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய எண்ணம் எவ்வளவு உயர்வாக இருந்தது, இதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை அவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா என்னோடு சில விஷயங்களுக்கு நேர்பட்டு வந்தான். நான் சில சிந்தனைகள், சில எண்ணங்கள் எனக்குள் இருந்தது. அந்த எண்ணங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹு தஆலா சட்டமாக இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு முன்னால் இருந்து மகாமே இப்ராஹிம் அது கண்ணியப்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு எண்ணம் இருந்தது. ஏன் இதை நாம் கண்ணியப்படுத்தக்கூடாது, ஏன் இதை நாம் தொழுகும் இடமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் எண்ணம் இருந்தது. ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த கோரிக்கையை வைத்த பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தூய எண்ணம் அல்லாஹு தஆலா மகாமே இப்ராஹிமை நீங்கள் தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் வீட்டிற்கு நல்லவர்களும் வருகிறார்கள், பொல்லாதவர்களும் வருகிறார்கள். உங்கள் மனைவிமார்களை நீங்கள் ஹிஜாப் அணிய சொல்லுங்களேன், உம்மஹாத்துல் முஃமினீன்களை நீங்கள் ஹிஜாப் அணிய சொல்லுங்களேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹு தஆலா ஹிஜாபின் வசனங்களை இறக்கி தந்தான் என்பதாக நாம் பார்க்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒற்றை மனிதரால் அவருடைய எண்ணம் அழகிய எண்ணமாக இருந்ததால் வரலாற்று சிறப்பு மிக்க மிக முக்கியமான விஷயங்களை அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் சட்டங்களாக, கடமைகளாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, உங்கள் எண்ணங்களை நீங்கள் வண்ணங்களாக, அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு செயல், அதன் மூலியமாக நம்மிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஹதீஸும் ஒரு புராணாயத்தும் நாம் எதிர்பார்க்காத பல திருப்பு முனைகளை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். பைரோத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதரகம் காலை நேரத்திலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே தூதரகத்தின் மேல்புறத்திலே இருந்த மர்மடியு பிக்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், பிரிட்டிஷ் தூதரகத்தின் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், மேலே கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்த நேரத்திலே சற்று கீழே பார்க்கிறார். அங்கே ஒரு முதியவருக்கும் இளைஞருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான சண்டை. அந்த சண்டையிலே அந்த முதியவர் இளைஞரை அடித்து விடுகிறார். அசாதாரணமான சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட மர்மடியு அங்கிருந்து கீழே இறங்கி வந்து அந்த இளைஞனை பிடித்து கேட்கிறார், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, ஏன் அந்த வயோதிகர் உன்னை அடித்தார் என்று கேட்கிறார். அந்த இளைஞன் சொல்லுகிறான், எனக்கும் அவருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. நான் அவரிடத்திலே கொஞ்சம் பணம் பெற்றிருந்தேன். குறிப்பிட்ட காலத்திலே நான் அதை திரும்ப தருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் என்னால் கொடுக்க முடியவில்லை. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவணை வந்துவிட்டால் கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னால் அடைக்க முடியவில்லை. நான் என்னுடைய காரணத்தை அவரிடத்திலே விளக்கி எனக்கு இன்னும் கொஞ்சம் தவணையை அதிகப்படுத்தி தாருங்கள் என்று நான் அவரிடத்திலே கேட்டேன். ஆனால் அவர் என் மீது கோபப்பட்டு என்னை அடித்து விட்டார் என்று சொன்ன பொழுது அந்த மர்மடியு பிக்தால் சொன்னார், என்னதான் இருந்தாலும் அதுக்கான அடிப்பாங்களா, நீ திருப்பி அடிச்சிருக்க வேண்டியதானே, நீ இளைஞன் தானே என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் சொன்னான், நான் அடிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இருந்தேன், அடிக்கும் ஆற்றலும் எனக்குள் இருந்தது. ஆனால் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. மல்லம் யர்ஹம் சகீரனா வ யுஅத்திர் கபீரனா ஃபலைஸ மின்னா என்ற சொல் எனக்கு ஞாபகம் வந்தது. யார் சிறுவர்களின் மீது இரக்கம் காட்டாமல் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் நடைபெறுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற எங்கள் தூதரினுடைய சொல் எனக்கு ஞாபகம் வந்த காரணத்தினால் நான் அவரை அடிக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த எண்ணம் அந்த இளைஞனின் மனதில் இருந்த இஸ்லாத்திற்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், பெருமானாரின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் முகமது மர்மடியு பிக்தாலினுடைய உள்ளத்தை அசைத்து பார்க்கிறது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதரினுடைய சொல் எப்படி இன்றளவும் அவர்களை கட்டி போடுகிறது, அவர்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை யோசிக்கிறார். இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
அல்லாஹ் தஆலா அவரிடமிருந்து வாங்கிய வேலை என்ன தெரியும்? நான் கடந்த கால ரொம்ப முன்னாடி வரலாறை எல்லாம் சொல்லவில்லை. இது 1930-40க்குள் நடந்த நிகழ்வு. 1930 அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். தி மீனிங் ஆஃப் த குளோரியஸ் குர்ஆன் என்கின்ற ஒரு குர்ஆனினுடைய தஃப்சீரை அவர் வெளியிடுகிறார். நீங்கள் வேண்டுமானால் விக்கிபீடியாவில் சர்ச் செய்து பாருங்கள். முதலிலே தன்னுடைய தாய்மொழியை ஆங்கிலமாக கொண்ட ஒரு மனிதரால் முதலிலே அரபியில் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல் என்பதாக அந்த நூல் பிரபலமடைந்தது. இன்றைக்கும் பல நபர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நூல் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய மாணவர்களே, நான் சொல்ல வரக்கூடிய தகவல் இதுதான். இங்கே உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. அதை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பேச்சாற்றலின் மூலியமாக, எழுத்தாளற்றின் மூலியமாக நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் நல் எண்ணங்களோடு அது நடைபெறுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா அதை வீரியமிக்கதாக வரவேற்புக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவான். அதன் மூலியமாக நாம் சொன்ன சொல் நம் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய 1000 பேர்களில் ஒரு நபரினுடைய இதயத்தையாவது அது துறக்கும். அவர் தீனுல் இஸ்லாத்திலே வலுவுள்ள ஒரு மனிதனாக மாறுவார். அல்லாஹ் தஆலா நம் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் அப்படி ஆக்கி அருள் புரிவானாக. இங்கே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த கல்வியை தந்து ஆலிமே ரப்பானியன்களில் அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நமது கல்லூரியின் பேராசிரியர் மரியாதைக்குரிய முகமது இஸ்மாயில் மஸ்லை ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். சங்கைக்குரிய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, ஏனைய உஸ்தாதுமார்களே, நிர்வாக பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மதரசா மன்பவுசலாஹ் அரபு கல்லூரியின் 51ஆம் ஆண்டினுடைய தொடக்கம். இருக்கின்ற பழைய மாணவர்களுடைய எல்லா விஷயங்களும் அந்த மாணவர்கள் தெரிந்திருப்பார்கள். புதிதாக சில பொறுப்புகளுக்கு மாறியிருப்பார்கள். பலவிதமான கருத்துக்கள் மன்றத்தில் மாணவர்களின் மூலம், உஸ்தாதுமார்களின் மூலம் வைக்கப்படுகிறது. அதில் ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று நல்ல எண்ணம். பறவைகள் மரங்களில் அமர்கிற பொழுது அதனுடைய கிளைகளை நம்பி அமர்வதில்லை, தன்னின் சிறகுகளை நம்பித்தான் அமர்கிறது. ஏனென்றால் கிளைகள் எப்பொழுதும் முறிந்து விடலாம். சிறகுகள் என்பது தன்னம்பிக்கைக்குண்டான ஒரு அடித்தளம். அதுபோன்றுண்டான வாழ்க்கை ஒன்று. இரண்டாவது, மாணவர் சொற்பேச்சு மன்றம் மாணவர்களுக்கு பேச்சினுடைய அந்த பயிற்சி கொடுக்கிறது. நிறைய மாணவர்கள் நன்றாக பேசுகிறார்கள், பாராட்டப்பட வேண்டியவைகள். அதுபோன்று அவருடைய பேச்சு இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் நாம் நிறைய சொல்வது போல புத்தகங்கள் படித்தல் அப்படின்னு சொல்லமா இல்லையா? மனிதர்கள் படிக்கிறார்கள்.
நிறைய நல்ல பேச்சுக்களை திறனோடு வெளியே சென்று நிறைய பேசுகிறோம், பாராட்டுதல் பெறுகிறோம். ஆனால் பேசிவிட்டு வந்ததற்கு பின்பு நம்மை பிற மனிதர்கள் படிக்கிறார்கள். நம்முடைய செயல்பாடுகள் என்னவென்று உற்று நோக்குகிறார்கள் என்பதினால்தான் நமக்கு இருப்பது 2 கண்கள், நம்மை சுற்றி இருப்பது 2000 கண்கள். ரொம்ப கவனம் தேவை. வாழ்க்கையில் வார்த்தைகளை ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லிட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் தவறியவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். அதில் நிறைய மாணவர்கள் நல்ல பேசுகிறோம், நல்ல எழுதுகிறோம், பாடத்திறமையும் உண்டு, சிந்திக்கும் ஆற்றலும் உண்டு. ஆனால் தன்னை மறந்துவிட்டு இவ்வளவையும் செய்கிற பொழுது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், குல் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கான். நீங்க சொல் அப்படின்ட்டு அல்லாஹ் நிறைய சொன்னான். சொல்லு சொல்லுன்னு சொல்லுன்னு சொல்வதற்குண்டான தகுதி அந்த நபிக்கு எப்படி வந்ததுங்கிறத ஹதரத் அன்னை ஹதீஜா சொல்கிற பொழுது அற்புதமா சொன்னாங்க. முதலாக வஹி வந்தது. வஹி வந்த பொழுது ஹதரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஓதுவீராகன்னாங்க. நான் ஓதுபவன் அல்லன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பவும் சொன்னாங்க, திரும்பவும் நபி நான் ஓதக்கூடியவன் அல்லன்னாங்க. 3வது முறையும் சொன்னார்கள். அப்படியே பதில் சொன்ன நாயகத்தை ஹதரத் சையதுனா ஜிப்ரீல் தன்னுடைய நெஞ்சோடு நெஞ்சு அனைத்து இறுக கட்டி கொண்டார்கள். கட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ ஓதுங்கன்னாங்க. அப்போ ஓத தெரியாதுன்னு சொல்லல, நான் ஓதுபவன் அல்லன்னு சொல்லல, ஓதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி, ஓதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாதுன்னு சொல்றோமா இல்லையா? ஆனால் ஓத தெரியாதவருக்கு ஹதரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி முடித்ததற்கு அப்புறமும் தெரியக்கூடாதல்லவா? இங்கே நபி ஓதினார்கள் என்று வருகிற பொழுது ஹஸரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டுதல் என்பது நோக்கம் அல்ல. நாயகம் ஏற்கனவே அவர்களுக்கு ஓத தெரிந்திருந்தது, அதுவரை ஓதாமல் இருந்தார்கள். அதன் பிறகுதான் ஓதினார்கள். இதிலே ஒரு ஹிக்மத் என்ன தெரியுமா? இங்கே வஹி ஹதரத் நாயகத்திற்கு வந்ததற்கு பின்புதான் யூதர்களுக்குண்டான பொறாமை எண்ணங்கள் வெளிப்பட்டது. சொன்னாங்க, அவருக்கு அறிவில் தோன்றியதெல்லாம், நாங்கள் சொன்னதையெல்லாம் அவர் சொல்கிறார் என்று சொன்னார்கள். அரபுகள் அப்பதான் யோசிச்சாங்க, நபி ஓதுபவர் அல்ல, படிப்பவர் அல்ல, எழுதுபவரும் அல்ல, நம்மோடு வாழ்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிற தருவாயில் இவர்கள் சொல்லி கொடுத்துத்தான் அவர் ஓதுகிறார் என்றால் அவர் ஆல்ரெடி ஏற்கனவே தெரிந்தவராக வல்லவா இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்ச அரபுகள் தான் முதலில் அவர்களை ஈமான் கொண்டார்கள். வரலாறு வஹி வந்தவுடனே ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அன்னை ஹதீஜா அவர்களை தேடிதான் பதட்டத்தோடு பயத்தோடு ரொம்ப காய்ச்சலோடு வந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்ன அன்னை ஹதீஜா என்ன சொன்னாங்க? அரபியிலும் தமிழிலும் நன்றாக உங்களுக்கு தெரியும். அதில் தன்னை ஹதீஜா சொன்னாங்க, ஏழைகளுக்கு ஏற்றம் தரும் வாழ்வை நீங்கள் தருகிறீர்கள். நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, ஆதரவற்றோரை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், அதுபோன்று அனாதைகளை அரவணைத்துக் கொள்கிறீர்கள். அன்னை ஹதீஜா சொன்ன வார்த்தை. இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து விட்டது. இது என்ன இறைவனின் புறத்திலிருந்து வஹிதானா என்பது உறுதியாக தெரியாத பட்சத்தில் அன்னை ஹதீஜா சொன்ன அந்த வாக்கியத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே இருந்து பட்டம் பெற்று வெளியே செல்கிற பொழுது பேச்சு திறமை என்பது அல்ல, சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்குண்டான செயல்பாட்டோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தே நபியை ஏற்றுக்கிடாத மக்கள் ஜாஸ்தி. அப்படின்னா அப்ப நபித்துவத்தினுடைய கல்வியினுடைய அசலான நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று நம்முடைய செயல்பாடு என்பதனால் தான் சொன்னேன்.
நம்மளை மனிதர்கள் படிக்கிறார்கள். நிறைய நம்மளை கவனத்தோடு எதிர்கொள்கிறார்கள். அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், படித்ததற்கு பின்பு அவர்கள் சொல்கிறார்கள் இந்நேரத்தில் அவர் என்ன செய்வார் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அன்னை ஹதீஜா நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க, பயப்படுறீங்க, ஏழைகளை ஏற்றம் தரும் வாழ்வை தருகிறீர், அனாதைகளை அரவணைத்துக் கொள்கிறீர், ஆதரவற்றோருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீர், அப்படிங்கிற பொழுது நீங்க பயப்பட வேண்டியது இல்லையே, தாராளமா போங்க. இதான் நமக்கு கற்றுத்தருகிற அந்த பாடம். அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை அவசியம், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருத்தல் அவசியம். அதையெல்லாம் தாண்டி செயல்பாடுகள் மிக முக்கியமானவை, சரியாக ஆக்கிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையான பாடம் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டிருப்பீர்கள் என்பதை ஞாபகப்படுத்தி வாழ்த்துறையாக முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து நமது கல்லூரியின் பேராசிரியரும் மனாருல் ஹுதா மாணவ மன்றத்தின் கௌரவ தலைவருமான மரியாதைக்குரிய மௌலவி ஹாஃபில் எஸ்பி சையத் அப்பாஸ் அலி ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாவின் அன்பும் அருளும் அகிலத்தின் அருட்கொடையாம் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், உலக முஸ்லிம்கள் எல்லோர்களின் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். என் போன்ற மஸ்லஹி ஆலிம் பெருந்தகைகளின் தாய் சபையான மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்தினுடைய 51வது ஆண்டு தொடக்க இந்த மஜ்லிஸை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் தந்தை, கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் கிபிலா பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் தந்தைகளான கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், அம்மதரசாவினுடைய பாசமிகு தலைவர், செயலாளர் உட்பட நிர்வாக பெருமக்கள் அனைவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய மாணவ செல்வங்களே, பொதுவாக நம்முடைய இந்த மனாருல் ஹுதா மாணவர் மன்றம் என்பது நமக்கு 2 வகையான திறமைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று பேச்சாற்றல், இரண்டாவது எழுத்தாற்றல். இந்த இரண்டும் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நபிமார்களுக்கும் கூட பேச்சாற்றல் என்பது மிகவும் முக்கியமாக இருந்திருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுவார்கள் ஒரு ஹதீஸிலே, நபிமார்களாகிய நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மக்களினுடைய அறிவுகளுக்கு ஏற்றார் போல் பேச வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன்? சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலே சென்று அவனை நேர்வழியின் பக்கம் நீங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்ன பொழுது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே செய்த துஆ, தன்னுடைய நாவிலே இருந்த ஒரு சிறு அந்த குறையை நீக்குமாறு அல்லாஹு தாலாவிடத்திலே துஆ செய்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய மூத்த சகோதரரான சையதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னோடு நபியாக அனுப்பி வைக்கும்படி அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்டார்கள். என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சையதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச்சாற்றல் பேச்சு திறன் பெற்றவர்கள். அப்படி என்றால் நபித்துவத்திற்கும் கூட பேச்சாற்றல் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அந்த நபித்துவத்தினுடைய இல்மை படிக்கக்கூடிய நாம், இல்மே நுபுவத்தை நம்முடைய விழாப்புறங்களிலே தாங்கக்கூடிய நாமும் கூட அந்த இல்மை மற்றவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு பேச்சாற்றல் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனிடத்திலே ஏற்படக்கூடிய கருத்துக்கள், அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய கருத்துக்களை அவன் 2 முறைகளில் மட்டும்தான் மற்றவர்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்று தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியும், அல்லது தன்னுடைய எழுத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த 2 வழிமுறைகளை தவிர்த்து விட்டு ஒரு மனிதனால் தன்னுடைய கருத்தை இன்னொருவர் வரை கொண்டு போய் சேர்க்க முடியாது. எனவே இந்த இரண்டிலேயும் நாம் திறம் பெற்றவர்களாக, தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நம்முடைய மனாருல் ஹுதா மாணவர் மன்றம் நமக்கு இது போன்ற பயிற்சிகளை தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையிலே அவர்கள் யாரையும் பெரும்பாலும் சபித்தது கிடையாது. தனக்கு துரோகம் இழைத்தவர்களையும் கூட, தன் குடும்பத்தார்களுக்கு அநீதம் இழைத்தவர்களையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள். ஆனால் சில ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது சில மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். உதாரணமாக, எந்த ஒரு மனிதன் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைத்தும் கூட ஹஜ் செய்யாமல் பிற்படுத்தி வருகிறானோ அவன் யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ மரணித்து போகட்டும் என்று சொன்னார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதே போல் மிகவும் பிரபலியமான நபிமொழி, தன்னுடைய மின்பரிலே ஏறுகின்ற பொழுது 3 மின்பர் படியிலேயும் தன்னுடைய புனிதமான பாதங்களை வைத்து ஆமீன் ஆமீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மனிதர்களுக்கு எதிராக அவர்கள் பதுவா செய்தார்கள். இந்த ஹதீஸ்களினுடைய சார அம்சத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதவன் அவன் துர்பாகியசாலி என்பதை நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாய்ப்புகள் தனக்கு தரப்பட்டும் கூட அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாதவன் அவன் சாபத்திற்குரியவன் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்கிறது. இந்த மனாருல் ஹுதா மாணவர் மன்றம் 7 ஆண்டுகள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வரலாற்றிலே நாமும் புகழ் பெற்றவர்களாக ஆக முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சில வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்ட மேன்மக்கள் எந்த அளவுக்கு சிறப்பை அவர்கள் பெற்றார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக்குல் அக்பர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திலே பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சித்தீக் நாயகத்திற்கும் பசி எடுக்கிறது. சரி, உணவுக்காக தேடி பார்க்கிறார்கள், அங்கே எதுவும் கிடைக்கவில்லை. அந்த நேரத்திலே ஒரு 15 வயது மிக்க ஒரு சிறுவன் சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு 15 வயதிற்குட்பட்ட ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். உடனே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனிடத்திலே போய், இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பருகுவதற்காக உன்னுடைய ஆட்டிலிருந்து சிறிது பாலை தார் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் சொன்னான், தருவதற்கு எனக்கு ஆசைதான், ஆனால் இந்த ஆடுகள் எல்லாம் மலட்டுத்தன்மை உள்ள ஆடுகள்,
இந்த ஆட்டில் பாலெல்லாம் வராது அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதெல்லாம் அந்த விஷயத்தை பற்றிலாம் நீ கவலைப்பட தேவையில்லை, ஆட்டை தருவது மட்டும்தான் உன்னுடைய வேலை என்று சொல்லி ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டினுடைய மடுவிலே கை வைத்து ஏதோ சில கலிமாக்களை ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு பாலை கறக்கிறார்கள். பால் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடிக்கிறார்கள், சித்தீக் நாயகம் குடிக்கிறார்கள். இந்த நிகழ்வை எல்லாம் அந்த சிறுவன் பார்த்து கொண்டே இருக்கு. கடைசியில பொதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்னவென்றால், தனக்கு யாராவது ஏதாவது உதவி செய்தால் அவருக்கு அதைவிட பன்மடங்கு பரிகாரம் செய்வார்கள். அப்படி அந்த சிறுவன் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடத்திலே சொன்னார்கள், சிறுவனே நீ ஏதாவது கேள், உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது அருமையான ஒரு வாய்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டால் எதுவும் கிடைக்கும் என்பதுதான் வரலாற்றினுடைய உண்மை. அப்ப அந்த சிறுவன் சொன்னார், நீங்க எனக்கு வேற எதுவும் சொல்ல தேவையில்ல, அல்லிம்னி கலிமத்தன் குல்தஹா இந்த ஹலபி, நீங்க அந்த மடுவிலிருந்து பாலை கறக்கும் பொழுது ஏதோ கலிமாக்களை ஓதினீர்களே, அந்த கலிமாக்களை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனிடத்தில் இல்மின் மீது இவ்வளவு பெரிய தேட்டமா என்று சொல்லி அந்த சிறுவனை தன்னோடு அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து வந்து அவருக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத்தந்தார்கள். பிற்காலத்தில் அவர்கள் மார்க்க மேதையாக திகழ்ந்த ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்று வரலாற்றிலே புகழ் பெற்றவர். ஒரு சாதாரண ஒரு வாய்ப்பு, தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையிலே நாம் மேன்மை அடையலாம் என்பதுதான் வரலாற்றினுடைய நிதர்சனமான உண்மை. எனவே இந்த மனாலுல் ஹுதா மாணவர் மன்றம் நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் ஆரம்பத்திலே முயற்சிகள் செய்கின்ற பொழுது அந்த ஆரம்பத்தினுடைய முயற்சிகள் நமக்கு நினைத்ததை போல் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காது. பொதுவாக அரபியில் ஒன்று சொல்லுவாங்க, மன் ஜத்த வஜத என்று சொல்லுவாங்க. யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அடைந்து கொள்வார் அப்படிங்கிறது அதனுடைய வாசகம். ஆனால் என்னுடைய ஆசிரியர் தந்தை எழுதுவது எப்படி என்று எனக்கு கற்றுத்தந்த மாமேதை இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் கூட ஜவாஹிருல் குர்ஆன் என்ற அந்த தமிழாக்கத்தின் மூலமாக இன்று வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா ஷைகுத் தரஜும் என்பி சதகத்துல்லா ஃபாசில் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு உபதேசம். அவர்கள் சொன்னார்கள், இந்த வாசகத்தினுடைய அசல் இபாரத் என்ன தெரியுமா? மன் ஜத்த வஜத என்பது கிடையாது, மன் ஜத்த வஜத வஜத. அப்படி என்றால் யார் விடாமுயற்சி செய்கிறாரோ அவர்தான் அடைந்து கொள்வார் என்று சொன்னார். வெறுமனே முயற்சி செய்வதால் நமக்கு கிடைத்து விடாது. அதை நாம் விடாமல் முயற்சி செய்கின்ற பொழுதுதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சில மனிதர்களை பற்றி சொல்கின்றார். இந்த உலகத்திற்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள், உலக வாழ்க்கை தங்களுக்கு போதும் என்று உலகத்திற்காக முயற்சி செய்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த உலகத்திலே சிலரை நாம் தருவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்றால் ஒரு மனிதன் எதற்கு முயற்சி செய்கிறானோ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அவன் முயற்சி செய்தால் அதை முறையாக செய்தால் அவனுக்கு கிடைக்கும் என்பதுதான் குர்ஆனினுடைய வாக்கு. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய பேச்சாற்றலையும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலிலே நாம் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரி. ஒரு அநியாயக்கார அரசரிடத்திலே சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் அறப்போர்களிலே ஆக சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு இந்த ஹதீஸ் சரியாக பொருந்தும். இந்த ஹதீஸ் சரியாக பொருந்தும். அநியாயக்காரரிடத்திலேயும் நாம் உண்மையை சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலிலே இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை என்ன தெரியுமா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழ் தமிழகத்தினுடைய எல்லா தலைநகர்களிலேயும் வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக வரலாறு காணாத ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். இதற்கு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. இதற்கு பின்னால் மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சோசியல் மீடியாக்கள், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற இடங்களிலே இந்த வக்ஃபு சட்டத்தை ஆதரித்து பிரச்சாரங்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்.
உண்மையிலே சில வீடியோக்களை நாம சாதாரணமாக கேட்டால் அவர்கள் சொல்வது உண்மையோ என்கின்ற அளவுக்கு உண்டான மிகவும் நனீளமாக தத்ரூபமாக பொய்யை உண்மையாக சித்தரித்து அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது போன்ற நேரங்களிலே சத்தியத்தை சொல்லக்கூடிய நாமும் நம்முடைய பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலிலே இருக்கிறோம். ஒரு காலத்தில் எழுதுறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஒன்று பத்திரிகைகளை எழுதணும் அல்லது வேற ஏதாவது. ஆனால் இன்று அப்படி இல்லை. பல எழுதுவதற்கு பல வாய்ப்புகள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற பல வலைதளங்கள் எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எழுத வேண்டிய நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு தீனுக்காக வேண்டி அதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொன்னதை போல் உதுஉ இலா சபீலி ரப்பிக, நபியே உம்முடைய இறைவனின் பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள். எப்படி? பில் மௌஇலத்தி, நல்ல ஹிக்மத்தை கொண்டும், வல் மௌஇலத்தில் ஹசனா, நல்ல உபதேசங்களை கொண்டும் உம்முடைய இறைவனின் பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டளையிட்டிருக்கிறானே. அப்படியும் நாம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் ஹிக்மத்தோடும் நல்ல உபதேசங்களோடும் அழைக்க வேண்டும் என்றால் முதலிலே அந்த திறமை நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்குண்டான ஒரு சரியான களம்தான் இந்த மனாலுல் ஹுதா மாணவர் மன்றம் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த மன்றத்தை நீங்கள் எல்லோரும் சரியான முறையிலே பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நமது கல்லூரியின் பேராசிரியர் மரியாதைக்குரிய மௌலவி ஹாஃபில் அல் ஹாஜ் எஸ்டி அம்ஜத் அலி மஹதுரி ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي كفى والصلاة والسلام على رسوله سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أرباب الوفاء. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. صدق الله المولانا العظيم. وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال: خط بنا رسول الله صلى الله عليه وسلم خطا ثم قال هذا سبيل الله، ثم خط خطوطا عن يمينه وعن شماله وقال هذه سبل على كل سبيل منها شيطان يدعو إليه، وقرأ وأن هذا صراط مستقيما فاتبعوه. எல்லா புகழ்ச்சி வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீது தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றைக்கு உண்டாவதாக. மரியாதைக்குரிய இந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, உஸ்தாது பெருந்தகைகளே, இந்த கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக பெருமக்களே, அருமையான மாணவ சிகாமணிகளே, நல்ல ஒரு தருணத்திலே நாம் அமைந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எல்லோருமே நம்மிடத்திலே வலியுறுத்தி பேசினார்கள். ஆனால் இந்த வாய்ப்பு நல்லா பேசுகிறாங்க, நிறைய பேர் நல்லா பேசுகிறாங்க, நிறைய பேர் நல்லா ஓதுறாங்க. இப்போ நீங்கள் ஒன்று இங்கே ஓதி முடித்த பிறகு ஒரு பள்ளியினுடைய இமாமாக போக போகிறீங்க, இமாமுல் முஸல்லி தொழக்கூடிய ஆளுக்கு இமாமாக போவீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஹத்தீபாக போவீங்க, அல்லது வாகதீன் உபன்யாசம் செய்யக்கூடிய ஆளாக போவீங்க. நீங்கள் பார்க்கறது நிறைய பேர் ஓதுறாங்க, கிராத் நிறைய பேர் தொலை வைக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் கொலை பண்ணுறாங்க. தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் வக்ஃபு செய்கிற இடத்துல வசூல் செய்கிற இடத்துல ஃபசல் செய்கிறாங்க, ஃபசல் செய்கிற இடத்துல வசூல் செய்கிறாங்க. போல உண்மையிலேயே தஜ்வீது தெரிஞ்சிருந்தா, தஜ்வீது ஓதி இருந்தா, அதில் குரானை முறையாக ஓத தெரிஞ்சால் செய்ய மாட்டாங்க. ஆனால் சொல்ல ஏழுமா? இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சொல்ல ஏழுமன்னா ஏழாது.
சொன்னாலும் குற்றமாடா, சொல்லாவிட்டால் குற்றமாடா. அப்படிதான் சொன்னா அவங்களுக்கு குற்றம், சொல்லாட்டா அல்லாஹ்விடத்துல குற்றம். அப்போ நல்லா நீங்கள்லாம் குர்ஆன ஓத நல்லா தெரியும். நீங்கள் எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், நம்ம இமாமா தான் பெரும்பாலும் போவோம். சரி, நல்லா மௌலவிமார்களை மசாலாக்களை திறமா என்ன செய்யுது, படிக்கிற முன்னுமே கால மாதிரி இல்லை. அப்போ எங்கள் ஊரில் 3 முறை போயிட்டு ஒரு உண்டாவும் ஒரு 10 தான் போயிட்டு ஆலிம்சான்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் நிறைய பேர் அந்த காலத்தில் அப்படி ஓத ஆட்கள் தான். அவங்களெல்லாம் ஆலிம்சா பார்க்க லெப்பம்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. எந்த ஹதீஸில் வருது இது கேட்கக்கூடிய காலம், அது ஷிருக்கு இது ஷிருக்குன்னு சொல்லக்கூடிய காலம். அப்போ ஆதாரங்களோடு நாம யாரு சுன்ன ஜமாத், அதில் சுன்னத்தி ஒரு ஜமா, இந்த அஹ்ல சுன்னத்துல் ஜமாத் பீரங்கிகளாகத்தான் நம்ம போகிறோம். இந்த பீரங்கிகளாக நம்ம போகும்போது அஹ்ல சுன்னத்துனா என்னங்க? ஏன் நம்மள அஹ்லுல் குர்ஆன் சொல்லல, சுன்னான்னு சொன்னாங்க. அஹ்லுல் கிதாப்னு சொல்லல, அஹ்லுல் கிதாப்னு சொல்லல. அஹ்லுல் குர்ஆன் தான். ஏறவே குர்ஆன் மட்டும் போதும், எங்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா தேவைன்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுடைய இஸ்லாத்தில் சந்தேகம் இருக்கு. அந்த அஹ்லுல் கிதாப்னு சொன்னால் கிறிஸ்துவர்களும் அது யூதர்களும் இருக்காங்க. அதனால நம்ம அஹ்லுல் கிதாப்னு சொல்லல, அஹ்லு சுன்னா. ஏன் சுன்னா நம்மளுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான் எல்லாத்துக்கும் மூல உரையாக விளக்க உரையாக இருக்கு. அந்த ஹதீஸுக்கு ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க. நாம சொல்லுவோம் அல் ஜமாஆ, சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் என்ன விளக்கம் சொன்னாங்களோ அந்த விளக்கத்தை சொல்லுவோம். அதான் அஹ்ல சுன்னா வல் ஜமாஅன்னு சொன்னோம். குர்ஆனுக்கு ஒவ்வொரு ஆட்களும் ஒரு விளக்கம் வைக்கலாம். அது மாதிரி ஹதீஸ் ஷரீஃபுக்கும் ஒவ்வொரு ஆட்களும் ஒரு விளக்கம் வைக்கலாம். நம்முடைய விளக்கம் எப்படி இருக்கும்? சுன்னாவுக்கு இந்த சஹாபாக்களும் தாபீன்களும் தபா தாபீன்களும் ஜமாஅ என்ன விளக்கம் என்ன வியாக்கியானம் தந்தார்களோ அந்த வியாக்கியானம் தான் அது அஹ்ல சுன்னா வல் ஜமாஅ. இன்னைக்கு நேர் மாத்தமா நாம எடுத்துக்கொள்ளணும். அல் அஷ்யா தத்தபையனு பிஅல்தாதிஹா. ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக துலாம்பரமாக தெரிய வேண்டும் என்றால் அதனுடைய மறுபுறம், அதனுடைய எதிர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். எதிர்பார்த்து சூரியன் நிழல் இருக்கு, சூடு இருக்கு. அப்ப நிழலை பற்றி தெரியும் சொன்னால் சூட்டை தெரிஞ்சாதான் நிழலை தெரியாது. ஒவ்வொரு பொருளையும் நம்ம விளக்கன்னு சொன்னால் எதிர்பார்த்தை என்ன, எதிர்ப்பதை என்னன்னு பார்க்கணும். அஹ்ல சுன்னத்தி வல் ஜமாஅவுக்கு நேர் மாற்று என்னது? அஹ்லுல் பித்அத்தி, அஹ்லுல் பித்இ வல் அஹ்வா. அஹ்லுல் பித்இ வல் அஹ்வா, பித்அத்திக்கார ஆட்கள், மனோ இச்சையாக எந்த தெளிவும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஆட்கள் சுன்ன ஜமாத் மாத்தம். அப்ப சுன்னத் ஜமாத் சொல்றது தெளிவாக ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம ஆதாரப்பூர்வமா சொல்லணும். நிறைய பேர் அழகா பேசிடலாம், எத்தனையோ பேச்சுகள் சும்மா உரையெல்லாம் நம்ம கேட்கிறோம். நிறைய கதைகள் இருக்கு, யார் கேட்பா, யாரால் கேட்க. ஆனா பொதுமக்களுக்கு கேட்டு பேசிட்டு போயிடுறாங்க. தெளிவில்லாத ஆதாரம் இல்லாத ஐபான ஹதீஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அதுதான் நாளைக்கு கேட்போம். இல்லை ஹதீஸே இல்லை, மௌதுவான சில விஷயத்தை கூட அழகான முறையில் பேசிட்டு போறேன். நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்ல அவங்கள குறை சொல்ல வரையில, நாம எதையும் தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய மார்க்கம், இது தீனுல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம், அத்உ இலல்லாஹ், இந்த மார்க்கத்தின் பக்கம் தான் நான் அழைக்கிறேன். நாம தாவா பண்ணி தான் ஈடுபட போறோம். நம்ம மெயின் நோக்கம் என்ன? தாவா. வாங்க வாங்க வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, சுன்னத் ஜமாத்துக்கு வாங்க, நம்ம அழைக்க போறோம். யாருடைய பணி இது? யாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மக்களுக்கு பார்த்து, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய மார்க்கம், தீனுல் இஸ்லாம், அத்உ இலல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாத்தின் கொண்டு நான் உங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன், அல்லாஹ்வின் பக்கம் நான் ரசூலை அழைக்கிறேன். அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி, தெளிவு, நான் செல்லுகின்ற பாதை இருக்க ரொம்ப தெளிவோடு இருக்க, நானும் நான் யாரை அழைக்கின்றேனும் அவர்களும் ரொம்ப தெளிவோடு இருக்கிறாங்க, ஆதாரத்தோடு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பேசும்போது ஆதாரத்தோடு நம்ம பேசணும். ஹதீஸிலிருந்து, குர்ஆனிலிருந்து,
ஆனால் ஹதீஸில் உலமாக்கல்ல வந்து அங்கீகரிக்கப்பட்ட உலமாக்கள் இருக்காங்க, நிராகரிக்கப்படக்கூடிய உலமாக்கள் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துகள் என்ன என்பது நமக்கு தெரியணும். ரெண்டு தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன செய்ய நாம செய்யணும் உண்மை நமக்கு தெரியும். நான் சொல்லக்கூடிய இந்த பாதை இருக்கு இல்லையா, நம்ம தெளிவான பாதை. அல்லாஹ் துய்யவன். நான் உங்களை இணை வைக்கிறதுக்கு நான் கூப்பிடையில, நான் இணை வைக்கிறது அவர்கள்லாம் இணை வைக்க கூப்பிடுறாங்க, நான் தௌஹீதுக்கு நான் செய்ய கூப்பிடுறேன். இப்போ என்ன விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தும் சரி, நாம பணி மார்க்க பணியில மார்க்க அழைப்பாளராக போகும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவோடு பேசணும். இமாமா நீங்க போனீங்கன்னு சொன்னா நல்ல மாதிரி குர்ஆனை பிழை இல்லாம ஓதணும், பிழை இல்லாம செய்யணும் ஓதணும். அப்படி குர்ஆனை ஓதும் போது தெளிவா ஓதணும். அல்லது நம்ம ஓத இல்லாட்ட ஒரு குறிப்பு என்ன செய்யணும் வச்சுக்கொள்ளணும். பார்க்குற ஆட்களுக்கு அறிஞர்கள் இருந்தால் போக சொல்லிப்பாங்க. தவறாக ஓதும்போது மௌலைமார்கள் குர்ஆனை தவறாக ஓதும்போது பாமர மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே உலமாக்கள் இருப்பாங்க இல்லையா, உலமாக்கள் நம்முடைய சாயை அங்கனே வெளுத்து போகும். ஆஹா, குர்ஆனை கூட ஓதத்தினால ஒரு மௌலவியாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால நீங்கள் நல்ல பேச்சாற்றலை வளர்த்துக்கொள்ளுங்க, எழுத்தாற்றலை வளர்த்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் முக்கியம். அதையெல்லாம் விட நாம் சொல்லக்கூடிய கருத்து நேரியதா, பிழை இல்லாததா, தவறில்லாததா, தவறான கருத்து எது என்று தாக்கிக்காக திறமாக தெரிந்து நீங்கள் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கும். அதனால் நாமளும் முன்னேறணும், பிறர்களையும் முன்னேற்ற இயலும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் நல்ல ஹிதாயத்தும் நல்ல தௌஃபீக்கையும் நல்ல இஹ்சானும் செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க மாணவர்களே, இந்த ஆண்டு மன்ற இந்த துவக்க விழாவிலே நமது உஸ்தாதுமார்கள் நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு தந்தார்கள். அதை மனதில் நிறுத்தி இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மன்றங்களில் உங்களுடைய பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். காரணம், பொதுவாக நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, ஒரு அரசாங்கம் என்றால் அந்த அரசாங்கத்திலே பல அமைச்சர்கள் இருப்பார்கள். நிதி அமைச்சர் இருப்பார், போக்குவரத்து துறை அமைச்சர் இருப்பார், ஊரகத்துறை அமைச்சர் இருப்பார். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருப்பார். அதில் ஒரு அமைச்சகம் உண்டு, மனித வள மேம்பாட்டுத்துறை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம்னு ஒரு அமைச்சகம். அப்படின்னா என்ன? நிதி அமைச்சர் தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம், வரவு செலவு இது சம்பந்தப்பட்டது. போக்குவரத்து துறை என்றால் பஸ்ஸு, லாரி, ரயில் இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட வரவு செலவு, அவருடைய முன்னேற்றங்கள், இப்படி அது ஒவ்வொரு துறைக்கும் ஒன்று இருக்கு. அதுல மனிதவள மேம்பாடு அப்படின்னா என்ன? ரொம்ப யோசிக்கணும். ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் அல்லாஹு தாலா ஒரு தனி திறமையை வச்சிருக்கிறான். அந்த தனி திறமையை வெளியில கொண்டு வர பொறுப்பு ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு. ஒன்று பெற்றோர்களுக்கு இருக்கு,
இன்னொன்று கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு இருக்கு. ஒவ்வொன்றையும் தனித்திறமை இருக்கும். சில பேர்த்துக்கு அது தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. அதை வெளியில கொண்டு வந்து அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் பயணத்தில் இருக்கிறாங்க. யூசுஃப் மன்ற பொருளாளரா இல்லையா? மலர் ஆசிரியர். மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீருங்கிற மாதிரி மலராமல் உட்கார்ந்துருக்காரு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட சஃபரில் பயணத்தில் இருக்கும்போது தொழுகையுடைய நேரம் வருது. ஒரு சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்றாங்க. அவர் பாங்கு சொல்றார். அந்த பகுதி முஸ்லீம்கள் இல்லாத பகுதி. புதிதாக பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் அதை கிண்டல் செய்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரியே சொல்றாங்க. இன்னைக்கு சில கிராமங்களில் பார்க்கலாம். அப்படி பாங்கு சொல்லும் போது முஸ்லீம் அல்லாத சிறுவர்கள் அதை கிண்டலாக அப்படி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சில கிராமங்களில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சிறுவர் பட்டாளம் அதை கிண்டல் செய்யும் போது சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை துரத்துறாங்க கோபத்தில். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர்களில் ஒருவரை மட்டும் கூப்பிடுறாங்க, துரத்தல. அவர் பயந்து கொண்டு வர்றார். ஏன்னா கிண்டல் பண்ணியிருக்கிறோம், அடித்திருவாங்களோ திட்டிருவாங்களோ என்று பயந்துக்கிட்டு வர்றார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரை சொன்னாங்க, பக்கத்தில் கூப்பிட்டு, தம்பி, இப்ப பாங்கு சொன்னதை நீ திரும்ப சொல்லி கிண்டல் பண்ணில, அந்த பாங்கை நீ திரும்ப சொல்லுண்டாங்க. அவர் இதை எதிர்பார்க்கல. அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு வந்த சிறுவர் திரும்ப சொல்றாங்கன்ற உடனே அவரை ஆச்சரியப்பட்டு அவர் சொல்றாரு, அவர் சொன்னார், நான் சொன்னேன், இதுக்கு முன்னால் நான் கேள்விப்படலை, அதனால் சொல்லி கொடுங்க நான் சொல்றேன், சொல்லி கொடுங்க நான் சொல்றேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட வாங்க சொல்லுங்கிற அல்லாஹு அக்பர் சொன்னோடனே இந்த சிறுவரும் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இவரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முடிஞ்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த சிறுவரை அழைத்து இப்படி சொல்ல சொன்னீங்க? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாங்கு சொல்வதை எல்லா சிறுவரும் கிண்டல் பண்ணாங்க, உங்களுக்கு கோபம் வந்துச்சு, ஆனால் அந்த சிறுவர்களில் இவருடைய குரல் இனிமையாக இருந்துச்சு, இவருடைய குரல் பாங்குக்கு பொருத்தமாக இருந்துச்சு, அதனால இவரை கூப்பிட்டு நான் பாங்கை கற்றுக் கொடுத்தேன். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த நபர் தான் அபு மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் பிலால் பாங்கு சொல்றதுக்கு சில சஹாபாக்கள் இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு, இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு, கண் தெரியாத சஹாபி. அதே போல அபு மஹ்தூரா. இங்க என்ன யோசிக்கணும், அந்த சிறுவர்கள் கிண்டலாக கேலியாக சொன்னாலும் அந்த சிறுவர்கள்ட்ட இருந்த தனி திறமை, குரல் வளம் பாங்குக்கு பொருத்தமானது. அதை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். பாங்கு சொல்லக்கூடியவர்களில் அவர்களும் ஒருவராக இருந்தார். இதான் தனித்திறமே கொண்டு வர்றது. எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய கணியர் சொன்னாங்க, அமீனு ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர். யார் அவங்க? அந்த சஹாபி பேர் என்ன? அஜய் சொன்னாங்கல்ல, அமீனு ஹாதியில் உம்மா. என்ன பாதுஷா ஐயி சமாயின் அந்த
அபூ உபைதா ரலியல்லாஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு. அவருக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு கொடுக்கலாம். ஆனா கசாலி பாய் வந்து லைசுகுவ பில்லார் அமீனுஹாதியில் உம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தளவுல ஒவ்வொரு எந்தெந்த சஹாபிட்ட என்ன தனித்திறமை இருக்கோ அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க, பேர் வைப்பாங்க, அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அரசியல் ரகசியங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சஹாபி இருந்தாங்க. யார் அவங்க? சாஹிபு சிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள். சரி, யோசிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த சஹாபிட்ட என்ன தனித்திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வரணும். இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சஹாபாக்கள்லாம் ஒரு அறையில் அமர்ந்து இருக்கிறாங்க. அது அபூ உபைதா ரலியல்லாஹுடைய வீடு. அவ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குல்லு அஹதின் யதமன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த அறை முழுக்க என்ன இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், உனக்கு என்னப்பா ஆசை, உனக்கு என்ன ஆசை? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த அறை முழுவதும் என்னவாக நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சஹாபி சொன்னார், திருகங்கள் உள்ள ரூமு ஃபுல்லா என்ன இருக்கணும்? திருகங்களா இருக்கணும். இன்னொருத்தர் தீனாரா இருக்கணும். அப்ப இந்த அறை முழுக்க தங்கமாக வெள்ளியாக நிரம்பி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. கடைசியில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அறை முழுவதும் என்ன இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். ஆனால் நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த அறை முழுக்க அபூ உபைதா போன்ற சஹாபாக்கள் நிறைந்திருக்க வேண்டும். தங்கம் வெள்ளியை பத்தி பேசல, தீனார் திருகத்தை பத்தி பேசல. என்ன சொல்றாங்க? அபூ உபைதா தோழரை போன்று இந்த அறை முழுக்க மனிதர்கள் நிரம்பி இருக்க வேண்டும். காரணம், அந்த அபூ உபைதாட்ட அமானத்து இருக்கு, நம்பிக்கையை பாதுகாக்கின்ற அந்த நற்குணம் இருக்கு. ஆக இந்த உம்மத்துக்கு யாரு தேவைன்னு சொன்னா, தங்கம் வெள்ளி அல்ல, நம்பிக்கையாளர்கள் தேவை. அப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுல சில பேர்த்துக்கு பயான்ல திறமை இருக்கலாம், அதை மெருகூட்டணும். கிராத்துல திறமை இருக்கலாம், அதை மெருகூட்டணும். அல்லது நகு சருகுல திறமை இருக்கலாம், அதை மெருகூட்டணும். அல்லது ஹதீஸ் ஃபிக்ஹுல திறமை இருக்கு, ஆர்வம் இருக்கலாம், அதை மெருகூட்டணும். இதுதான் உங்களுக்கு ஓதுகின்ற காலத்தில் செய்ய வேண்டிய பணி. இதை தவிர்த்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும், இல்லாம கிடையாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு உஸ்தாதர்கள் அதை நினைவூட்டுவாங்க, சில பேர் அப்படியே போயிடும். உதாரணம் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு வைர வியாபாரி, யாரு? வைர வியாபாரி. அவர் வியாபாரத்துக்கு போறார். ஒரு தங்குறதுக்கு ஒரு ரூம்ல தங்குறார். இன்னொருத்தன் வர்றான். வந்தவன் சொன்னா, நானும் தங்கணும், நான் தனி ரூம் எடுத்தா அதுக்கு தனி வாடகை, நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க, நானும் உங்களோட தங்கிக்கிறேன், வாடகை ஷேர் பண்ணிக்கிறோம்.
உங்களுக்கும் பணம் மிச்சம், எனக்கும் பணம் மிச்சம். சரி, தங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சான், வைரம் வியாதி அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு, இவர் வேலையை பார்க்க போயிட்டார். அடுத்த நாள் அதே மாதிரி நடக்கும். 3 நாள் நடக்கும். இந்த வந்து தங்குனானா இல்லையா, அவன் வியாபாரி அல்ல, அவன் திருடன். இந்த வைர வியாபாரத்தை கல் இருக்கு, அதை எடுக்கணும். அன்னைக்கு நைட்டு படுத்ததுக்கு பிறகு தேடி பார்க்கறான், இல்லை. காலையில் எந்திரிச்சா வியாபாரி கையில் கல் இருக்கு. அவனுக்கு ஆச்சரியம். நைட்டில் தேடி பார்த்துட்டு தூங்கும்போது இல்லை, காலையில் வச்சிருக்கிறான். இதே மாதிரி 3 நாள் நடக்குது. 3வது நாள் 2 பேரும் பிரியும் போது இவன் கேட்டான், நான் வியாபாரி அல்ல, நான் திருடன். திருடனுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. காலையில் பார்த்தா நீங்க வச்சிருக்கீங்க, என்ன ரகசியம், எப்படி பாதுகாத்தீங்க? அப்ப வியாபாரி சொன்னாரு, நீ திருடன்னு எனக்கு தெரியும், நீ முழிக்கிற மொழியே எனக்கு காட்டிடும். அதனால இரவுல பகலெல்லாம் அந்த வைரத்தை என் ஜேப்புல வச்சிருப்பேன், நைட்டு படுக்கும் போது அந்த வைரத்தை ஓ ஜேப்புல வச்சிருப்பேன். நீ என்ன செய்வ, என்னுடைய பொருட்களை கூட தேடி பார்ப்பேன், என் ஜேப்பை பார்ப்பேன், என் பேக் எடுத்து பார்ப்பேன், என் சட்டையை எடுத்து பார்ப்பேன், ஒன்னிகளை படுத்துருவேன். அந்த வைரம் எங்க பத்திரமா இருக்கும், ஓ ஜேப்புல பத்திரமா இருக்கும். அப்ப அந்த திருடன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வைரம் தான்தான் இருக்குன்னு தெரியல இல்லையா, தெரிஞ்சுதான் முதல் நாளே ரூம காலி கொண்டு போயிருப்பான். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கையும் திறமை இல்லாதவர்கள் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான். அந்த திறமையை பட்டை தீட்ட வேண்டும், அந்த திறமையை மெருகூட்ட வேண்டும், அந்த திறமையை வளர்த்துக்கிறணும். அதுக்குள்ள காலம் தான் படிக்கிற காலம், அதுக்குள்ள காலம் தான் ஓதுற காலம். அதற்கான நிகழ்வு தான் வார வாரம் வியாழக்கிழமை நடக்கக்கூடிய மன்றம். அதான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவுக்கு வந்துடுறேன். நான் 12 ஆக போகுது, நிறைய பேர் டயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியும். ஹாஜியார் சொன்னாங்க, ஒரு உஸ்தாது பேசிட்டா யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு பேச வைக்கணும். அஜித் என்ன பேசுனாங்க, அந்த கருத்தை என்ன செய்யணும், சொல்லணும். ஆமாம், ஹாஜியார் பரிசு கொடுப்பாங்க. அப்ப நம்முடைய திறமை நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம யாரு, நம்ம எப்படி நடக்கணும் படிக்கிற காலத்துல ஓதுற காலத்துல அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு செய்தி தான் முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஞாபகப்படுத்துறேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க மகனாரை பற்றி ஒரு ரிப்போர்ட் வருது தபால். உங்க மகன் ஒரு மோதிரம் அணிஞ்சிருக்கிறார், மோதிரத்துடைய மதிப்பு 10 திர்ஹம். எத்தனை திர்ஹம்? 10 திர்ஹம். ஒரு திர்ஹம் எவ்வளவு? தீனார் இருக்கு, திர்ஹம் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. தீனார் அப்படிங்கிறது தங்கம், திர்ஹம்ங்கிறது வெள்ளி. தீனாருங்கிறது, ஒரு தீனாருங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு மதிப்புல ஒரு 4-4.5 கிராம் வரும். 4-4.5 கிராம் இல்லையா? இன்னைக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளவு? 8750 ரூபாய் இன்னைக்கு ரேட். 9000 ரூபா. அப்புறம் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி
எல்லாம் போட்டால் 10 ரூபாய்க்கு வந்து நிற்கும். இப்போ 10 தீனார் மதிப்புள்ளது. 10 தீனார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தீனார் 4 வச்சுக்கோங்க, கசுரை கழிச்சிருவோம். 4 கிராம் தங்கம் அப்படின்டா 40 கிராம் தங்கம் ரேட் போட்டுக்க. ரிப்போர்ட் வந்த உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா தன் மகனுக்கு கடிதம் எழுதினாங்களாம், அந்த மோதிரத்தை வித்து சதக்கா பண்ணிடு ஏழைகளுக்கு. அதுக்கு பிறகு அதில் உனக்கு ஆசைப்பட்டா ஒரே ஒரு தீனாருக்கு ஒரு மோதிரத்தை போட்டுக்க. மோதிரத்தை போடுறது மட்டுமல்ல, அந்த மோதிரத்தில் ஒரு வாசகம் இருக்கணும். அதை நீ அடிக்கடி பார்த்து நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வாசகம்டா? ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்வானாக. எந்த மனிதன்? மன் அரஃப கதர நஃப்ஸிஹி, யார் தன்னுடைய அந்தஸ்தை உணர்ந்தானோ, தான் யார், தன்னுடைய நோக்கம் என்ன, தான் எப்படி செயல்படணும், எப்படி செயல்பட்டால் என்னிடத்தில் திறமைகள் வளரும், எப்படி செயல்பட்டால் என் எதிர்காலம் நல்லதாக இருக்கும், எப்படி செயல்பட்டால் என்னை பெற்றோர்களுக்கு கண்ணியம் கிடைக்கும், எப்படி செயல்பட்டால் நான் ஓதிய மதரசாவுக்கு கண்ணியம் கிடைக்கும், எப்படி செயல்பட்டால் என்னை உருவாக்கிய உஸ்தாமார்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னை புரிந்து நடக்கிறானா இல்லையா, அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படிங்கிற வாசகத்தை எதுல இருக்கணும்? மோதிரத்தில். என்ன வாசகம்? ரஹிமல்லாஹு இம்ரான் அரஃப கதர நஃப்ஸிஹி. என்ன தௌஃபீக், அந்த வாசகத்தை சொல்றியா? ரஹிமல்லாஹு ஒன்றும் பேப்பர் பேனா வச்சு எழுதணும், அல்லது கல்புல என்ன செய்யணும்? எழுதணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பாடத்தில் பேனா பேப்பரில் இருந்தாங்களாம். காரணம், அது வாங்கிறதுக்கு காசு இல்லை அவங்கள்ட்ட. விஷயம் தான், வாங்கிறதுக்கு காசு. அதனால் அன்புமிக்க மாணவர்களை, நீங்கள் இந்த ஓதக்கூடிய காலம் பாடங்கள்லையும் கவனம் வேணும், நேரங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மன்றங்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி மன்றத்துடைய பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைக்கணும், மன்றத்தை சிறப்பாக நடத்தணும். அல்லாஹு தாலா எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரை ஹாஃபில் எஸ் அப்துல் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 51வது வருட மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்தை துவக்க விழாவை தலைமை பொறுப்பேற்றி நடாத்தி தந்து நல்ல கருத்துக்களை தந்த ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், இன்னும் வாழ்த்துறை வழங்கி நமக்கு உரையாற்றிய ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், உஸ்தாதுமார்களுக்கும், நிர்வாக பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும் மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸையிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة وسلاما تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام ملك الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آتي أنفسنا تقواها وزكها وأنت خير من زكاها برحمتك يا أرحم الراحمين. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا برحمتك يا أرحم الراحمين. اللهم نبر قلوبنا بنور معرفتك أبدا 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 برحمتك يا أرحم الراحمين. ربنا
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.